Hello friends, இந்த வீடியோல 5th August 2021 கான Hindu News Analysis தான் பார்க்க போறோம். First article பார்த்திடலாம். Pressure Sri Lanka to stop firing on fishermen அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்க்கு வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் பார்டரில் இந்தியன் ஃபிஷர்மேன்ஸ் மேலே ஃபயரிங் வந்து நடத்தக்கூடாது, துப்பாக்கி சூடு வந்து நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இந்த ஃபிஷர்மேன் இஷ்யூ வந்து எதனால ஏற்பட்டுச்சு, அங்கே என்ன ப்ராப்ளம், அந்த கச்சத்தீவு ஐலட் இதை வந்து எப்படி கொடுத்தாங்க, இதை பற்றிலாம் நம்ம வந்து 5th May 2021 அனாலிசிஸில் வந்து டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். ரொம்ப பேசிக்லேருந்தே பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கோங்க அந்த இஷ்யூவை. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஏர்கிராஃப்ட் கேரியர் செட்ஸ் ஆஃப் ஃபார் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படிங்கிற ஏர்கிராஃப்ட் கேரியரை வந்து நேவியில் வந்து நெக்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ அதை வந்து இப்போ பில்ட் பண்ணிட்டாங்க, இப்போ ட்ரையல் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இண்டிஜீனியஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்படின்னா எப்படி இருக்கும்னா, அது வந்து ஷிப்பு தான். ஆனால் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகுறதுக்கு, டேக் ஆஃப் ஆகுறதுக்கு இடம் வந்து இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃப்ளைட் போகிறதுக்கான அந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட பேர் வந்து ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்னு வச்சிருக்காங்க. இது மூலமா நேவியோட சீ கண்ட்ரோல் கேப்பபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த்ல நிறைய ஹை அண்ட் டெக்னாலஜிஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதோட கண்ட்ரோல் சிஸ்டம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கானதா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ல 30 ஏர்கிராஃப்ட்ஸை வந்து கேரி பண்ணிட்டு போக முடியும், அப்படி அந்த அளவுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 2300 கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உமன் நேவி ஆஃபீஸர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கான ஸ்பெஷலைஸ்டு கேபின்ஸும் வந்து இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த்ல இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து எங்க பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் இந்த பப்ளிக் செக்டார் கம்பெனி தான் இதை வந்து பில்ட் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எடிட்டோரியல் பார்க்கலாம். எ கிராண்ட் டாக்ஸ் பார்கெயின் இன் டேஞ்சர் ஆஃப் கம்மிங் அபார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஜிஎஸ்டி பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட டேக்ஸ் கலெக்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இந்த ஜிஎஸ்டியில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த எடிட்டோரியல் ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காரு. ஒரு 4 ப்ராப்ளம்ஸ் ஜிஎஸ்டியில் இருக்கிற ஒரு 4 ப்ராப்ளம்ஸ் பற்றி இவர் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காரு. அந்த 4 ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பொலிட்டிக்கல் ஆர்கிடெக்சர் வந்து அசிமெட்ரிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இப்ப ஜிஎஸ்டி கலெக்ட் பண்றாங்கல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கலெக்ட் பண்றாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கலெக்ட் பண்றாங்க. சிஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா அதிகமான அமௌண்ட், அதிகமான கலெக்ஷன் வந்து யார் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் இடையில ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நடக்குது, ஒரு குட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இந்த மாதிரி இன்டர் ஸ்டேட் ட்ரேடுக்கெல்லாம் வந்து என்ன ஜிஎஸ்டி கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா ஐஜிஎஸ்டி கலெக்ட் பண்றாங்க. இந்த ஐஜிஎஸ்டியை யார் கலெக்ட் பண்ணுவா அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கலெக்ட் பண்ணுவாங்க. இதை தவிர நம்ம இப்போ நம்மளோட ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்றோம் அப்படின்னா பில்ல பாத்தீங்கன்னா சிஜிஎஸ்டியும் போட்டிருப்பாங்க, எஸ்ஜிஎஸ்டியும் போட்டிருப்பாங்க. ஸோ அதிகமான கண்ட்ரோல் வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. ஸோ இது வந்து அசிமெட்ரிக்கலா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதை தவிர பாத்தீங்கன்னா இதோட டிசைன், இந்த ஜிஎஸ்டியோட டிசைன் வந்து ரொம்ப ஃப்ளாவா இருக்கு, இதோட டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இதுல நிறைய பொருட்களை வந்து இன்னுமே ஜிஎஸ்டிக்குள்ள ஆட் பண்ணாமே இருக்காங்க. பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி கிடையாது. அப்போ இதுக்கு மேல அதிகமான டாக்ஸ் போடுற பவர் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லயும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை தவிர பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டியில வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு நிறைய எக்ஸம்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இவ்வளோ அமௌண்ட் இருந்தா ரெஜிஸ்டர் பண்ணா போதும், உங்களோட ப்ராஃபிட் வந்து இவ்வளோ இருந்தா நீங்க ஜிஎஸ்டியில வந்து ரெஜிஸ்டர் பண்ணா போதும், இந்த மாதிரிலாம் சொல்றதுனால நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட இன்கம் வந்து கம்மியா காட்டி டாக்ஸ் கட்டாம எவேஷன் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4th இவங்க சொல்லியிருக்கிற விஷயம் அதே அகெயின் அதான் எக்ஸ்க்ளூஷன். அதாவது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து அவுட் சைட் ஜிஎஸ்டி இருக்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதுக்கு மேல போடக்கூடிய எக்ஸைஸ் டியூட்டிஸ், செஸ் இதெல்லாம் அதிகமா போடுறாங்க.
ஸோ இப்போ ரீசெண்ட் பீரியட்ல பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ரோலியம் ப்ராடக்ட் ஒரு 30 rupeesக்கு கவர்மெண்ட் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு மேலே எக்ஸைஸ் டியூட்டி இந்த மாதிரி நிறைய வரிகளை போட்டு அதோட அமௌண்ட் 1 லிட்டர் பெட்ரோலோட அமௌண்ட் வந்து 90 rupees 100 rupeesன்னு மாத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதனால ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் டீசல் இது எல்லாத்தையுமே ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தாதான் எங்களுக்கும் அதுல இருந்து கிடைக்கிற இன்கம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜிஎஸ்டியில வந்து இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம வந்து சரி பண்ணி ஜிஎஸ்டியோட வேர்ஷன் நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராப்ளம்லாம் ஷார்ட் அவுட் பண்ணி வேர்ஷன் 2.0 ஆஃப் ஜிஎஸ்டியை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட டிசைனை வந்து மாற்றணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம், நோ ஃபண்டமெண்டல் ரைட் டு ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல வந்து ரீசண்டா லோக்சபால எசென்ஷியல் டிஃபென்ஸ் சர்வீசஸ் பில் 2021 அப்படிங்கிறத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பில்லை பத்தி தான் பேசியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம 5th ஜூலைல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எசென்ஷியல் டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஆர்டினன்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க, அவசர சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த அவசர சட்டமை தான் இப்போ என்ன பண்ண போறாங்க, பார்லிமெண்ட்ல ஒரு லாவா வந்து கொண்டு வர போறாங்க. நம்ம நார்மலா பார்த்திருப்போம், பார்லிமெண்ட் வந்து செஷன்ல இல்லாத சமயத்துல ஒரு அர்ஜென்ட் நீட் வருது அப்படின்னா அவசர சட்டம் வந்து கொண்டு வந்துக்கலாம். அதோட ஆயுள் காலம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 6 மாசம் 6 வீக் இருக்கும், 6 months 6 வீக் இருக்கும். அதாவது நெக்ஸ்ட் பார்லிமெண்ட் வந்து செஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா 6 வீக்குக்குள்ள அந்த ஆர்டினன்ஸை வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணி ஆகணும், பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ அதுக்காக தான் இந்த எசென்ஷியல் டிஃபென்ஸ் சர்வீசஸ் பில்லை வந்து லோக்சபால இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பில்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃபென்ஸ் ரிலேட்டடான சர்வீசஸ்ல இருப்பாங்கல்ல இந்த ஒர்க்கர்ஸ்லாம் என்ன பண்ணக்கூடாது, ஸ்ட்ரைக்ல வந்து ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. டிஃபென்ஸ் ரிலேட்டடான சர்வீசஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃபென்ஸ் அப்படின்னா பாதுகாப்பு, ஆர்மி நேவி இது மட்டும் கிடையாது, மிலிட்ரி இது மட்டும் கிடையாது. டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தயாரிப்பாங்கல்ல, இந்த கம்பெனில வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸா இருக்கட்டும், டிஃபென்ஸ் ஆப்ரேஷன்ல வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸா இருக்கட்டும், டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸை வந்து ரிப்பேர் பண்ணி மெயின்டைன் பண்ற கம்பெனில வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸா இருக்கட்டும், இவங்க யாருமே வந்து என்ன பண்ணக்கூடாது, ஸ்ட்ரைக் வந்து பண்ணக்கூடாது கவர்மெண்ட்க்கு அகேன்ஸ்டா அப்படிங்கறத தான் இந்த ஆர்டினன்ஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்காக திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஆர்டினன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கண்ட்ரில ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டு அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டுனா என்ன அப்படின்னா, நம்மளோட கண்ட்ரில மிலிட்ரி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவைப்படும்ல, கன்னு, வீக்கிள்ஸ் இதெல்லாம் தேவைப்படும்ல. இதை தயாரிக்கக்கூடிய கம்பெனி எல்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு போர்டு தான் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டு. இந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டுக்கு கீழே இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய ஆர்டினன்ஸ் ஃபேக்டரிஸ் எல்லாமே வராங்க. ஒரு 48 கம்பெனிஸ் கிட்ட இவங்களுக்கு கீழே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்த ஒரு குரூப் தான் இந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க. 41 கம்பெனிஸ், 48ல 41 இந்த மாதிரி ஃபேக்டரிஸை வந்து சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு தான் இந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டு. இப்போ இந்த ஆர்டினன்ஸ் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டையே வந்து நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு இந்த கம்பெனிஸ் இருக்காங்கல்ல, இந்த ஃபேக்டரிஸ் 41 ஃபேக்டரி இருக்காங்கல்ல, இந்த 41 ஃபேக்டரியும் டைரக்டா கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒரு எக்யூப்மெண்ட் வந்து ஒரு ஃபேக்டரி தயாரிக்கிறாங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து அந்த ஃபேக்டரி வந்து யார் கண்ட்ரோலுக்கு கீழே இருப்பாங்க, இந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டுக்கு கீழே தான் இருப்பாங்க. இந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டு வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கும் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு கீழே இருக்கும். ஸோ இவங்க தான் வந்து இந்த தயாரிக்கிறது இது எல்லாத்தையுமே இந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டு தான் வந்து பார்த்துப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட் புதுசாக எடுத்த முடிவுப்படி இந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டு அப்படிங்கிற அமைப்பையே வந்து கேன்சல் பண்ணிட்டு டைரக்டா வந்து இந்த ஃபேக்டரிஸ் எல்லாம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே வருவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எதுக்காக ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டை வந்து ரிமூவ் பண்றாங்க அப்படின்னா, ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டு வந்து ஸ்பீடா வந்து செயல்பட மாட்டேங்கிறாங்க. இப்போ மிலிட்ரிக்கு வந்து ஒரு 10 கன் தேவைப்படுது அப்படின்னா மிலிட்ரி வந்து யார்கிட்ட கவர்மெண்ட் வந்து யார்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டு கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபேக்டரிஸ் மூலமா அதை பண்ணி கொடுப்பாங்க. ஆனா இந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டு அப்படிங்கிற இந்த குரூப் வந்து எஃபிஷியண்டா இல்லை. அதனால என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் வந்து இந்த 41 ஃபேக்டரிஸையும் டைரக்டா கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு கீழே கொண்டு வராங்க. 41 ஃபேக்டரிஸையும் ஒரு 7 என்டிட்டிஸா வந்து மாத்துறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 41 ஃபேக்டரிஸ்ல
10 ஃபேக்டரி வந்து வீகிள் தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரியா இருக்கும். ஸோ அதெல்லாம் வீகிள் குரூப்ல போடுறாங்க. ஒரு இன்னொரு 10 ஃபேக்டரிஸ் வந்து வெப்பன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இது தயாரிக்கக்கூடியதா இருக்கும், அதெல்லாம் வந்து இதுல போடுறாங்க. அடுத்து ட்ரூப் கம்ஃபோர்ட் குரூப்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபேக்டரிஸ் வந்து அதுல போடுறாங்க. அடுத்து அம்யூனிஷன் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் குரூப் அப்படின்னு போடுறாங்க. இந்த மாதிரி 7 குரூப்ஸா வந்து பிரிச்சு அவங்களோட எஃபிஷியன்சியை வந்து அதிகமாக்குறதுக்காக இப்படி பண்றாங்க. இப்போ இவ்வளோ நாளும் அவங்க வந்து ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டு அப்படிங்கிற குரூப்புக்கு கீழே இந்த ஃபேக்டரிஸ் இருக்காங்க. இந்த ஃபேக்டரிஸ்க்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து இந்த 41 ஃபேக்டரிஸ்ல இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து என்ன பயப்படுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி டைரக்டா கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்குள்ள கீழே போகும்போது அவங்களுக்கு வேலை போயிருமோ அப்படிங்கிறது வந்து பயப்படுறாங்க. ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க கண்டினியூஸா அந்த ஃபேக்டரிஸ்ல வந்து ஒர்க் பண்ணலான்னு தான் சொல்றாங்க. ஆனாலுமே இந்த ஒர்க்கர்ஸ் வந்து நாங்க ஜூலை லாஸ்ட்ல வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்ட்ரைக்கை தடுக்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து அவசரமா இந்த அவசர சட்டத்தை கொண்டு வருவாங்க. இப்போ அந்த அவசர சட்டத்தை பார்லிமெண்ட் மூலமா ஒரு லாவா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த எடிட்டோரியல்ல என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்றதை தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு உரிமை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கா, அது வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வரது தப்பா இல்லையா அப்படிங்கறத பேசியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த எடிட்டோரியல் ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட்டுக்கு உரிமை இருக்கு. ஆர்டிகல் 33ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பார்லிமெண்ட் ஏதாவது ஒரு லா மூலமா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இந்த மாதிரி ஃபோர்ஸஸ் வந்து அவங்களோட இந்த ரைட்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. பப்ளிக் ஆர்டர், சேஃப்டி இதெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இவங்களோட ரைட்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 19(4)ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரைட் டு ஃபார்ம் அண்ட் அசோசியேஷன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இந்த மாதிரி கூட்டமா வந்து கூடுறது இதெல்லாம் ஒருத்தவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அது வந்து அந்த மாதிரி நம்ம ஒரு அசோசியேஷன் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து பப்ளிக் ஆர்டரை வந்து பாதிக்க கூடாது, அது வந்து எந்த வயலன்ஸையும் தூண்டக்கூடாது. அப்போ இந்த கிரவுண்டை வச்சு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு லா வந்து கொண்டு வரலாம். இப்போ கொண்டு வந்திருக்காங்கல்ல எசென்ஷியல் டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஆர்டினன்ஸ்னு, அந்த மாதிரி ஒரு லா வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே தான் சுப்ரீம் கோர்ட் வந்து நிறைய கேசஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. டெல்லி போலீஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸ்லயுமே வந்து இந்த மாதிரி அசோசியேஷன் நடக்கும்போது அதுக்கு செர்டைன் கண்டிஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறதுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கறத தான் வந்து சொல்லியிருக்காங்க. பார்லிமெண்ட் வந்து லா மூலமா அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டி.கே. ரங்கராஜன் விசஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்த கேஸ்லயுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நோ ஃபண்டமெண்டல் ரைட் டு ரிசோர்ட் டு ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஸ்ட்ரைக் பண்றது அப்படிங்கிறது அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைக் எல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட்டுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலா இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நோ ஃபண்டமெண்டல் ரைட் டு ஸ்ட்ரைக் அண்டர் ஆர்டிகல் 19(1)(a) அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா அவங்க ரைட் அந்த ரைட் வந்து இல்லை, அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, இந்த மாதிரி எம்ப்ளாயீஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு லா கொண்டு வர்றது லெஜிட்டிமேட்டான ஒன்று தான் அப்படிங்கிறது தான் இந்த எடிட்டோரியல் ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஏர் குவாலிட்டி கமிஷன் பில் ஃபார் நேஷனல் கேபிட்டல் ரீஜியன் கிளியர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோக்சபால ஒரு பில் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. எதுக்கான பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நேஷனல் கேபிட்டல் ரீஜன் டெல்லியில வந்து ஏர் குவாலிட்டியை வந்து மேனேஜ் பண்றதுக்காக ஒரு கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ண போறாங்க. அந்த கமிஷன் ஃபார்ம் பண்றதுக்கான பில்லை தான் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இந்த கமிஷன்ல வந்து ஒரு ஃபுல் டைம் சேர்பர்சன் இருப்பாங்க, அதுக்கப்புறமா நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த மெம்பர்ஸ் எல்லாம் மினிஸ்ட்ரியில இருந்து வர அஃபிஷியல்ஸா இருக்கலாம், இல்ல இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கமிஷனோட டாஸ்க் என்ன அப்படின்னா, நேஷனல் கேபிட்டல் டெல்லி ரீஜியன் அதை சுற்றி இருக்கிற ரீஜியன்ல வந்து பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்றது அவங்களோட வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இந்த ரீஜன் இந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து கோஆர்டினேட் பண்ணி டெல்லி, பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் இங்கெல்லாம் வந்து பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்க முடியும் இந்த கமிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அங்க இருக்கிறவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபைன் போடுறதுக்கான உரிமையும் இவங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க இந்த பில்ல. நெக்ஸ்ட், எலெக்ஷன் கமிஷன் ப்ரொபோசல் டு லிங்க் எலக்டோரல் ரோல் வித் ஆதார் அண்டர் ஸ்டடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்டோரல் ரோல்னா என்ன அப்படின்னா, இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னா உங்களோட தொகுதி, உங்களோட வார்டில் இருக்கவங்களோட நேம் எல்லாம் வந்து ஒரு பேப்பர்ல வந்து இருக்கும், அதுல பார்ப்பாங்க, அதுல இருந்தால் தான் நம்மளால ஓட்டு போட முடியும் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ இதுதான் வந்து எலக்டோரல் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலக்டோரல் ரோலை வந்து ஆதார் கூட இணைக்கணும். அதாவது இப்போ நீங்க ஓட்டர் ஐடி வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா
உங்களோட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களோட ஆதார் கார்டையும் அதில் வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு துண்டு தருவாங்கல்ல ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி, அந்த துண்டில் உங்களோட ஆதார் கார்டையுமே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னா இந்த எலெக்ஷன் நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இங்கேயும் அவங்களோட நேம் இருக்கும், ஒரு ஊர்லயும் நேம் இருக்கும், இன்னொரு 2-3 ஊர்லயும் அவங்களோட நேமை வந்து ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சேம் பர்சன் வந்து மல்டிபிள் என்ரோல்மெண்ட் வந்து பண்றதை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசலை வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து கவர்மெண்ட் கிட்ட வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க ஆதார் கூட ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒருத்தரால 2-3 இடத்துல போய் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு இடத்துல அவர் ஆதார் கார்டை கொடுத்துட்டாரு அப்படின்னா இன்னொரு இடத்துல அவர் போய் ரெஜிஸ்டர் பண்ண போனாருன்னா அது ஆட்டோமேட்டிக்கா காட்டிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் வந்து வச்சிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டும் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளோட லா மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ப்ரொபோசலை நாங்கள் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா லா மினிஸ்டர் இன்னொரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு. அதாவது நம்மளோட கோர்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஹை கோர்ட், இங்கெல்லாம் வந்து எவ்வளோ கேசஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்காரு. நேஷனல் ஜுடிஷியல் டேட்டா கிரிட் இந்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா 3.93 crore கேசஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு. எங்க அப்படின்னா லோயர் அண்ட் சப்பார்டினேட் கோர்ட்ஸ்ல வந்து பெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியுது. இப்போ நேஷனல் ஜுடிஷியல் டேட்டா கிரிட்னா என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியணும். இந்த ப்ராஜெக்ட் வந்து எதுக்கு கீழே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இ கோர்ட்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு கீழே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இ கோர்ட்ஸ் ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த நேஷனல் ஜுடிஷியல் டேட்டா கிரிட் அப்படிங்கிறது ஒரு போர்ட்டல். இந்த போர்ட்டலுக்குள்ள ஆன்லைன்ல நீங்க சர்ச் பண்ணி போனீங்க அப்படின்னா எவ்வளோ கேசஸ் வந்து பெண்டிங் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே காட்டுவாங்க. கேட்டகரி வைஸ், இப்போ கிரிமினல் கேசஸ் எவ்வளோ இருக்கு, சிவில் கேசஸ் எவ்வளோ இருக்கு, டிவோர்ஸ் கேசஸ் எவ்வளோ இருக்கு, இல்லை இயர் வைஸ் இந்த வருஷம் எவ்வளோ இருக்கு, ஸ்டேட் வைஸ், இந்த மந்த்லி வைஸ், இந்த மாதிரி டீடைல்டான ரிப்போர்ட் வந்து இந்த போர்ட்டல்ல வந்து கிடைக்குது. இது வந்து இ கோர்ட்ஸ் ப்ராஜெக்ட் மூலமா தான் இந்த ப்ராஜெக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த போர்ட்டலை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இ கோர்ட்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னன்னா 2004ல சுப்ரீம் கோர்ட் வந்து நம்மளோட யூனியன் கவர்மெண்ட் கிட்ட ஒரு ப்ரொபோசல் வந்து வைப்பாங்க. அதாவது இந்த மாதிரி கோர்ட் சிஸ்டம் எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டல்ல வந்து கொண்டு வரணும் அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரொபோசலையும் வந்து அதுக்காக ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. அதுபடி பாத்தீங்கன்னா ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கமிட்டி தான் இ கமிட்டி. இந்த கமிட்டி எப்படி வந்து ஜுடிஷியரியை வந்து டிஜிட்டலைஸ் ஆக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. நேஷனல் பாலிசி ஆக்ஷன் பிளான் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இந்த இந்தியன் ஜுடிஷியரி 2005 அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் கவர்மெண்ட் வந்து இ கோர்ட்ஸ் மிஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத வந்து கொண்டு வருவாங்க. இந்த ப்ராஜெக்ட் மூலமா கோர்ட் சிஸ்டமா அப்படியே டிஜிட்டலா மாத்துவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு சம்மன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஆன்லைன்ல அனுப்புறது, இல்லை கோர்ட்ல வந்து என்ன கேசஸ் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கிறத பாக்குறதுக்கு அதுக்கான ஆன்லைன் ஆப் வந்து கொண்டு வருது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஜுடிஷியரியை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டிஜிட்டலைஸ்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா பேஸ் 1 பேஸ் 2 இந்த மாதிரி இந்த மிஷன் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ பேஸ் 3 வந்து நெக்ஸ்ட் வந்து பண்ண போறாங்க. ஸோ இதோட ஒரு பார்ட்டா தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஆன்லைன்ல எல்லாத்தையுமே கொண்டு வராங்கல்ல, ஸோ அதோட ஒரு பார்ட்டா தான் இந்த நேஷனல் ஜுடிஷியல் டேட்டா கிரிடையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்துடலாம். 50% ஃபண்ட்ஸ் அலாட்டட் ஃபார் ஆன்கோயிங் எம்பி லாட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் லேப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எம்பி லாட் ஸ்கீம் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ எம்பி லாட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். அப்படின்னா என்ன அப்படின்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஃபண்ட், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து 1993ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலமா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்காங்கல்ல அவங்களுக்கு செர்டன் அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஒரு ஆனுவலா இந்த ஸ்கீம் மூலமா ஒரு எம்பிக்கு 5 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. எதுக்காக, இந்த ஸ்கீம் நேம்லே தெரியுதா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட். லோக்கல் ஏரியா அப்படின்னா அந்த மெம்பர் இருக்கார்ல அவர் ஏதோ ஒரு தொகுதியில நின்று தானே ஜெயிச்சு பார்லிமெண்ட்டுக்கு மெம்பரா போயிருப்பாரு. அந்த தொகுதிக்கு அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சாருன்னா இந்த 5 crore rupeesல இருந்து அவர் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து இனிஷியலாக யார் இந்த ஸ்கீம் மூலமாக காசை வந்து மெம்பர்ஸ்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த ஸ்கீமுக்கு கீழே மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்க்கு வந்து இந்த அமௌண்ட்டை வந்து யாரு கொடுக்குறா, எந்த மினிஸ்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், இவங்க தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது மூலமா அந்த மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டை வந்து எதுக்காகலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்வச் பாரத் அபியான் இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ்க்கு வந்து அவங்களோட தொகுதியில் அவங்க வந்து இந்த அமௌண்ட்டை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிங்கிங் வாட்டர், பிரைமரி எஜுகேஷன்,
பப்ளிக் ஹெல்த், இந்த மாதிரி விஷயங்கள், ரோட்ஸ் போடுறது, இதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து இந்த ஃபண்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபண்ட் வந்து எப்படி வந்து அந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கிட்ட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், இவங்க தான் இந்த ஃபண்டை வந்து கொடுக்குறாங்க. 5 கோடி ரூபாய் ஆனுவலாக கொடுக்குறாங்க. 5 கோடியும் மொத்தமாக கொடுக்க மாட்டாங்க. ஒரு 2.5 கோடி ரூபாய் ஒரு டைம் கொடுப்பாங்க, அடுத்து 2.5 கோடி ரூபாய் ஒரு டைம் கொடுப்பாங்க. இந்த அமௌண்ட்டை அவங்க டைரக்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்லிமெண்ட் மெம்பர் கிட்ட போய், எம்பி கிட்ட போய் கொடுக்க மாட்டாங்க. யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ், அதாவது டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டினா யாரு, கலெக்டர்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. கலெக்டர் கிட்ட தான் இந்த அமௌண்ட் வந்து போகும். இந்த எம்பி வந்து இந்த கலெக்டர் கிட்ட ரெக்கமெண்ட், அதாவது ரிக்வஸ்ட் வைப்பாரு, நான் இந்த மாதிரி என் தொகுதியில பண்ண போறேன், எனக்கு அமௌண்ட் வேணும் அப்படிங்கறது வந்து சொல்லுவாரு. அமௌண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இந்த ஸ்கீம் மூலமா டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ்ட கொடுப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ்ட தான் யார் டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ் தான் இந்த எம்பிஸ் கிட்ட கொடுப்பாங்க. அடுத்து இந்த அமௌண்ட், இப்போ டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து அமௌண்ட் கொடுக்குறாருல, இந்த அமௌண்ட்ல அந்த எம்பி என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருப்பாங்க. என்ன வேலைலாம் பார்த்துட்டு இருக்காரு, என்ன வேலைலாம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருப்பாரு. அது மட்டும் இல்லை, இந்த அமௌண்ட்டில் வந்து எப்படி அவங்க செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கூட தெரிஞ்சுக்கலாம். ஆர்டிஐ ஆக்ட் மூலமாக நம்ம வந்து ஃபைல் பண்ணி ரிக்வஸ்ட் பண்ணி என்ன வேலை பார்த்துருக்கீங்க, எவ்வளோ செலவாயிருக்கா அப்படிங்கிறத கூட கேட்டுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இந்த கொரோனானால கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 2 இயர்ஸ்க்கு இந்த எம்பி லாட் ஸ்கீமை வந்து கேன்சல் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி எல்லா எம்பிக்கும் 5 கோடி ரூபாய் கொடுத்தோம்னா நிறைய அமௌண்ட் போகும்ல. ஸோ இந்த கொரோனாக்கு நிறைய அமௌண்ட் செலவு பண்ண தேவைப்படுது. ஸோ அந்த 5 கோடி ரூபாய் கொடுக்கறத வந்து 2 வருஷம் ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆல்ரெடி இந்த மெம்பர்ஸ்லாம் ஏதாவது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, கொரோனா வரும்னு யாருக்குமே தெரியாது. அப்போ April 6 தான் இந்த மாதிரி 2 வருஷத்துக்கு அமௌண்ட் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனால் April 6க்கு முன்னாடி நிறைய எம்பிஸ் வந்து ரோட் போட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 2.5 கோடி வாங்கி ரோடு போட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லா ஒர்க்கும் பாதியிலே கிடக்கும். அப்போ அதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வேணும், மிச்ச அமௌண்ட் வேணும்ல, அதை மட்டும் நாங்கள் அலாட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காக ஒரு 2200 கோடி ரூபாய் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஆனா இதுல கொஞ்சம் ரூபாயை தான் வந்து எம்பிஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய யூட்டிலைஸ் பண்ணாம இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல சொல்லியிருக்காங்க. அடுத்து நோட் ஃபார் கண்டினியூஷன் ஆஃப் ஃபாஸ்ட்ராக் ஸ்பெஷல் கோட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட்ராக் ஸ்பெஷல் கோட்ஸ் அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் சின்ஸ் 2019 இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ்க்கு கீழே இருக்காங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஸ்பீடா ரேப் கேசஸ், அதுக்கப்புறமா சில்ட்ரன்ஸ்க்கு அகெயின்ஸ்டா நடக்கக்கூடிய அஃபென்சஸ், அதாவது போஸ்கோ ஆக்டுக்கு கீழே நடக்கக்கூடிய அஃபென்சஸ், இதெல்லாம் ஸ்பீடா வந்து ட்ரையல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமை வந்து 2019 இருந்தே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக பாத்தீங்கன்னா இதை ஸ்பீடா வந்து விசாரிக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஸ்பெஷல் கோட்ஸ் வேணும்ல, அதுக்காக ஃபாஸ்ட்ராக் ஸ்பெஷல் கோட்ஸ் 389 ஃபாஸ்ட்ராக் ஸ்பெஷல் கோட்ஸை வந்து அவங்க வந்து இந்த ஸ்கீம் மூலமா செட்டப் பண்ணியிருக்காங்க. இது மூலமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குவார்ட்டரும், ஒவ்வொரு 3 மந்த்துக்கு ஒருக்கா வந்து, ஒரு 4 மந்த்துக்கு ஒருக்கா வந்து 41 to 42 கேசஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 597 ஃபாஸ்ட்ராக் கோட்ஸ் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணி செட்டப் பண்ணியிருக்காங்க. 1023 வந்து 1023 ஃபாஸ்ட்ராக் கோட்ஸ் வந்து செட்டப் பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் கொண்டு வரும்போது முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா 597 தான் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த ஸ்கீம்க்கு வந்து மறுபடியும் கேபினெட் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்காக வந்து இவ்வளோ அமௌண்ட் 1500 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம், அதாவது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அமௌண்ட் போடுவாங்க. எந்த ஸ்டேட்ல வந்து ஃபாஸ்ட்ராக் கோட் செட்டப் பண்றாங்களோ அவங்களும் சம் அமௌண்ட் வந்து போடணும். இப்போ இதுல 1500 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்கல்ல, இவ்வளவு அமௌண்ட் வந்து ஃபாஸ்ட்ராக் கோட்காக வந்து செலவு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் 971 crore வந்து செலவு பண்ணுவாங்க. மிச்ச அமௌண்ட் வந்து அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களோட பங்கை வந்து எங்க இருந்து எடுத்து போடுறாங்க அப்படின்னா நிர்பயா ஃபண்ட்ல இருந்து அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிர்பயா ஃபண்ட் அப்படின்னா என்னன்னா 2013 யூனியன் பட்ஜெட்ல தான் இந்த ஃபண்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த நிர்பயா ஃபண்டுக்கு கீழே ஒரு 1000 கோடி ரூபாய் போட்டு வச்சுப்போம். இந்த 1000 கோடி ரூபாயை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உமன்ஸோட சேஃப்டி, டிக்னிட்டி, இது ரிலேட்டடா ஏதோ ஒரு ஸ்கீம் கொண்டு வரோம் அப்படின்னா அதுக்கு இந்த அமௌண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுவாங்க.
அப்போ இதை வந்து யார் அட்மினிஸ்டர் பண்ணிட்டு இருக்கா அந்த ஃபண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் தான் இந்த ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபாஸ்டாக் கோட்ஸுமே வந்து உமன்ஸோட சேஃப்டி, சில்ட்ரன்ஸோட சேஃப்டிக்காக தானே கொண்டு வராங்க. ஸோ இதுக்கு தேவையான பணத்தையும் இந்த நிர்பயா ஃபண்ட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து கொடுக்க போறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம், சர்வீஸ் செக்டார் கான்ட்ராக்ட்ஸ் ஃபார் எ தேர்ட் ஸ்ட்ரைட் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎம்ஐ பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம மந்த்லி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து ஏப்ரல்லேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஏப்ரல், மே எல்லா மந்த்துமே இந்த நியூஸ் வந்து வந்திருக்கு. மந்த்லி இந்த இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இதில் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா சர்வீஸ் செக்டார் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கு. ஆல்ரெடி வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாருமே ஸ்லோ டவுனாக தான் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து ஜூலை மந்த்துக்கான ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அதில் வந்து தெரிஞ்சிருக்கு. இப்போ பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டார் ரெண்டுலேயுமே வந்து இந்த இண்டெக்ஸை வந்து எடுக்கிறாங்க. இது வந்து ஒரு சர்வே பேஸ்டில் தான் இந்த இண்டெக்ஸ் வந்து எடுக்கிறாங்க. இப்போ ஒரு கம்பெனி இருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ஓனர் கிட்ட கொஸ்டின் மாதிரி கேட்பாங்க. அதாவது இந்த மந்த்ல உங்களுக்கு இப்போ ஜூலை மந்த்துக்காக சர்வே எடுக்கிறாங்க அப்படின்னா ஜூலை மந்த்ல எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் இருந்துச்சு, எவ்வளோ புதுசான ஆர்டர்ஸ் வந்து கிடைச்சிச்சு, எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு ஒவ்வொரு கம்பெனிக்கிட்டையும் மேனுஃபேக்சரிங் செக்டாராக இருந்தாலும் சரிதான், இல்லை சர்வீஸ் செக்டார் ஐடியா இருந்தாலும் சரிதான், எல்லார்கிட்டையும் கேட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக முடிவு பண்ணுறாங்க. இது இம்ப்ரூவ் ஆயிருக்கா, மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கா, சர்வீஸ் செக்டார் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கா, இல்லை போன மாசத்தை விட பிஸ்னஸ் வந்து கம்மியாயிருக்கா அப்படிங்கறத வந்து காட்டுறாங்க. இதை வந்து யார் ரிலீஸ் பண்றா அப்படின்னா IHS மார்க்கெட் குரூப் அப்படிங்கிற கம்பெனி தான் வந்து இந்த இண்டெக்ஸை வந்து இந்த சர்வே வந்து கண்டக்ட் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா அவங்க 0ல இருந்து 100 வரைக்கும் ரேங்க் வந்து கொடுக்குறாங்க. இப்போ மேனுஃபேக்சரிங் செக்டார் இருக்கு அப்படின்னு வைங்க, அதோட பாயிண்ட் வந்து அபோவ் 50க்கு மேல இருக்கு அப்படின்னா போன மாசத்தை விட இப்போ வந்து அதோட பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதே வந்து 50க்கு கீழே இருக்கு அப்படின்னா பிஸ்னஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆயிருக்கு, கம்மியாயிருக்கு, குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத அர்த்தம். இதே வந்து பாயிண்ட் வந்து 50லே இருந்துச்சு அப்படின்னா நோ சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த பிஎம்ஐயால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி இது ரிலீஸ் ஆகுறதுனால கவர்மெண்ட் அவங்களோட பாலிசிஸை வந்து டிசைன் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ ஜிடிபி இதெல்லாம் வந்து மந்த்லி ரிலீஸ் ஆகாது இந்த ரிப்போர்ட்லாம். ஆனா இந்த பிஎம்ஐ வந்து மந்த்லி ரிப்போர்ட் ஆகுறதுனால ஒவ்வொரு செக்டாரும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கவர்மெண்டால தெரிஞ்சுக்க முடியுது, சென்ட்ரல் பேங்க் RBIயால தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கேற்ற மாதிரி பாலிசிஸை வந்து அவங்களால டிசைன் பண்ணிக்க முடியுது. அடுத்து CERT இன் ட்ராக்ஸ் 6.07 lakh சைபர் செக்யூரிட்டி இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ CERT அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து நம்ம கண்ட்ரில சைபர் செக்யூரிட்டி இன்சிடென்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு, சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6.07 சைபர் செக்யூரிட்டி இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற டேட்டாவை வந்து லோக்சபால சப்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆர்டிக்கல்ல CERT இன்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கவர்மெண்டோட ஒரு ஏஜென்சி தான். நம்மளோட சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ்லாம் இருக்கும்ல, ஹேக் பண்றது, ஃபிஷிங் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை டீல் பண்றதுக்காக தான் இந்த ஏஜென்சி வந்து இருக்காங்க. இவங்க எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு கீழே இருக்காங்க. 2004ல் தான் இந்த ஏஜென்சியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்கு. ஸோ இந்தியன் சைபர் ஸ்பேஸ் நம்மளோட சாஃப்ட்வேர் இதெல்லாம் வந்து ஹேக்கிங்க்கு அகெயின்ஸ்டாக வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட வேலையாக இருக்குது. ஸோ இந்தியாவோட இன்டர்நெட் டொமைனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவிர எவ்வளோ வந்து இந்த மாதிரி ஹேக்கிங் வந்து நடக்குது, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ரிப்போர்ட்டையும் வந்து அவங்க சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி ஆர்டிகல்ஸ் வந்து அவ்வளோதான். நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோட ஃபோன்பே ஆர் கூகுள் பே நம்பருக்கு வந்து 70 rupees பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் வாட்ஸ்அப் நம்பரை வந்து என்னோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.